வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எனக்கு என்னமோ ரீசெண்டாக வந்த அப்டேட்ஸில் வந்து நான் இதை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிக்சலில் வந்து ப்ளூடூத் வால்யூம் ரிலேட்டடாக ஏதோ ஒரு பேட்ச் வந்த மாதிரி தெரியுது, ரொம்ப இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், OnePlus Buds 4 அது வந்து டியூவல் டிரைவர் டியூவல் டேக்கோட இருக்கக்கூடிய ஒரு TWS. ஸோ அந்த Buds 4 வந்து நம்மளால எப்படியா இருந்தாலும் ஒன்று ஐஃபோனில் கேட்டிருப்பான், இன்னொன்று வந்து OnePlus 13லேயே கேட்டிருப்பான். அதுலயும் கேட்டிருக்கேன். ஏன்னா உனக்கு OnePlus 13ல எப்படி இருந்தாலும் LHDCல இருக்கும், பிக்சல் அதெல்லாம் கிடையாது. ஆனா இப்போ நம்ம ஒன்று கண்டுபிடிப்போம், இந்த OnePlus Buds 4 OnePlus 13ல நீ கேட்டது உனக்கு ஆல்ரெடி ஒரு மைண்ட்ல இருக்கும் டேட்டா. பிக்சல்ல பேர் பண்ணா LHDC கிடையாது, ஆனா பிக்சல்ல ஆடியோ எப்படி இருக்கு. நீ எப்பயுமே வந்து OnePlus 13ல தான் ஒரு சில பாட்டு கேட்டிருப்பல ரிப்பீட் மோட்ல. அது என்ன பாட்டு, ஏதாவது பாட்டு இருக்கா? ஓகே, நீ என்ன பண்ணி இப்போ Buds 4 எடு, நம்ம பிக்சல்ல பேர் பண்ணிட்டு டிவைஸ் கனெக்டட் தளபதி கச்சேரி தானே. அப்போ நான் நம்ம மக்களுக்கு வந்து என்ன சாங்லாம் ப்ளே பண்ணுறேங்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன். தளபதி கச்சேரி. தளபதி கச்சேரி. ஓகே. ஓ, நீ இன்னும் காதலே மாட்டலையா? அவசரப்பட்டனா? வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்க. ஒரு 50 to 60 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும், அதுதான் எனக்கு இப்போ தேவை. நிஜமாவே இதில் ஏதாவது மாறி இருக்கான்னு தெரியணும் எனக்கு. இதுலேயே உங்கள் வாய்ஸ் எதுவும் கேட்கல ப்ரோ, நீ பேசுறது. அது எப்படி கேட்கும்? இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். வெளியிலேயே கேட்குதுங்க. என்ன ஃபீல் ஆகுதுடா? ஏதாவது வித்தியாசம் ஃபீல் ஆகுதான்னு கேட்குறேன். எனக்கு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் அந்த வால்யூம் கொஞ்சம் வித்தியாசம் எனக்கு தெரியுது ப்ரோ. இதில் வந்து நான் ஒரு 80 வச்சுருக்கேன்னா அந்த 70 அதுலேயே எனக்கு கேட்குது. எனக்கு தெரிஞ்சு 10% இதோட கொஞ்சம் கூட தான் இருக்குது. கூட தான் இப்போ பிக்சல் இப்போ வந்து அப்டேட்டில் வந்திருக்கு. வேறு பாட்டு என்ன சொல்லுங்கள்? இதில் வந்து நீங்கள் 100 வச்சுக்கிட்டு இதில் கேட்க முடியும் என்னால். அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த இதில் நான் இதுலேயும் டூயல் கனெக்ஷன் இதில் கனெக்ட் பண்ணுறேன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, அதே பாட்டு நீ அதில் கேட்டு பார்த்தனா தெரிஞ்சிடும். கரெக்ட் தான் ப்ரோ. இதோட 70 வந்து இதில் 90 இருக்குது. அந்த வால்யூம் தெரியுது எனக்கு. அப்போ ஏதோ அப்டேட்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சந்துரு இதுக்கு முன்னாடி சொன்னா பார்த்தீங்களா, நான் பிக்சல் பட்ஸ் யூஸ் பண்ணேன், பிக்சல் 8 இல்லை, பட் அந்தளவுக்கு லவுடாக இல்லைன்னு. இப்போ ஏதோ அப்டேட்டில் புஷ் பண்ணி ப்ளூடூத் ரிலேட்டடாக பண்ணி வச்சிருக்காங்க. வேற என்ன பாட்டா இருக்குது? வேற என்ன, இந்த பாட்டு இப்போ இந்த பிரிவோம் சந்திப்போம்ல சாங் இருக்கும். அந்த சாங் பேர் என்னது? கண்டேன். குவாலிட்டி அதே தான் ப்ரோ, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. உனக்கு வேறு ஏதாவது பாட்டு இதில் போடு. நான் என்ன பண்ணுறேன், இல்லை ஹே மெலோடி ஒன்றில் இதில் கண்ட்ரோல் பண்ணுறேன், ஈக்குவலைசர் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இது ஒரு 100 120 வச்சா அந்த ரேஞ்சில் எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப தெரியுது நல்லா. எனக்கு வெக்கமாக இருக்கு ப்ரோ, வால்யூம் கம்மியாக இருக்குது. நான் அதனால தான் ஒயர்லாம் போட்டு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, அவங்க வந்து காது பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நிறைய பேர் ரெடியூஸ் பண்ணாங்கடா. ஈயூவில் இது ஒரு பிரச்சனையாக வந்துச்சு. அது நம்ம திடீர்னு ப்ரிஃபரன்ஸ் நம்மகிட்ட இருக்கலாம். நம்ம வால்யூம் நம்ம எப்படியும் அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டி கனெக்ட் பண்ணுவோம், வார்னிங் மாதிரி குறைச்சிக்கலாம். சரக்கு எடுத்துக்கிட்டனாலும் நம்மகிட்ட கண்ட்ரோல் இருக்கணும் தான். நம்ம தேவைன்னா கம்மியாக குடிக்கலாம், அதிகமாக குடிக்கலாம்லாம் கூட பேசலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, லிமிட்டை மீறி போயிடுறாங்கல்ல. அதனால தான் இவனுங்களும் என்ன பண்றாங்க, காணாத இன்னும் யாரணும் அப்படின்றாங்க. அதை மாதிரி தான் போய் கடைசியில் என்ன ஆகும்னா, என்னது எதுவுமே கேட்க மாட்டேங்குது, ஒரே ஐடியா மியூட் ஆகிடும். அதுக்கு தான். ஸோ அதனால தான் இவங்க பயந்து போய் கன்வி பண்ணி விட்றாங்க. பட் இவன் திடீர்னு எனக்கு தெரியல, பிக்சல் வந்து இப்படி இவ்வளோ வால்யூம் பூஸ்ட் பண்ணுவான்னு எனக்கு நான் எதிர்பார்க்கல. 100 வச்சு கேட்க முடியும். புரியுது. இதில் 100 வலிக்காது, அதில் பக்காவாக இருக்கும், எது பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பாட்டே இருக்குல்ல, ஆர்டினரி பர்சன் தானே. இப்போ இதில் யூடியூப் மியூசிக்கில் ஃபுல் வால்யூமு ஒரு டெஸ்ட்டு தான். ஏன்னா கால் குவாலிட்டியும் சூப்பர், பேஸும் சரி, எல்லாம் தரமாக கரெக்டாக எந்த பேஸுமே கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி. ஆமாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, அப்படியே நான் பிக்சலில் போடுறேன், அதே பாட்டு அதே இடம், இப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறும் பாருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓ, மூவ் ஆன ஒன்று பாரு, ஆட்டோ இது வியர் டிடெக்ஷன். ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. அதான் சந்துரு சொன்ன மாதிரி ஒரு 20% கிட்ட வச்சுக்கலாம் அந்த வித்தியாசம். அது யூசர் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வால்யூம் அதிகமாக இருக்குன்னு வால்யூம் அதிகமாக வச்சு கேட்குறாங்க. அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. ஆனால் அது சுற்றில சரௌண்டிங்கை பொறுத்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் லவுடு ஏரியாவில் வந்து அவங்க வால்யூம் கூட்டிச்சா கேட்குற மாதிரி இருக்குது. கரெக்டு தான். இது இப்போது நம்ம நார்மலாக அந்த இயர்பட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போனாலே நம்ம பார்க்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குங்க, 55 dB. இருந்தாலும் எனக்கு அந்த எனக்கு அந்த இதில் தான் பிடிச்சிருந்துச்சு, ஆப்பிள்லையா. அடாப்டிவ்லாம் போட்டோன்னா
லைவாக இருக்கும் அது. உண்மைதான் அந்த அடாப்டிவ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால அடாப்டிவ் வந்து கொஞ்சம் மிக்சடாக இருக்கும், ஆனால் அதில் அடாப்டிவ் கொஞ்சம் ரொம்ப நல்லா எனக்கு இதே அடிப்படையில் வரும்போது தான் நான் பிக்சல் பட்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சது. இதே மாதிரியான ஒரு அதே பாயிண்ட் லைவாக உங்களுக்கு இருக்கும், அதே மாதிரி ஒரு லைன்ல. அப்புறம் இதுல OnePlus 3D ஆடியோ எனேபிள்டா இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும், உங்களுக்கு சரவுண்ட் சவுண்ட் பெட்டரா இருக்கும். அண்ட் ஹைரஸ் மோடு இது வந்து எப்பயுமே ஆன் பண்ணி தான் கேட்பேன், ஏன்னா இது வந்து பேட்டரி டைம் அதிகமாக ஃபீல் ஆகும். கண்டிப்பா அதிகமா இருக்கும், கண்டிப்பா அதிகமா. அதுக்கு தான் மேட்டர். எனக்கு வந்து ஒரு 4.5 hours ஆன் பண்ணா வருது, ஆன் பண்ணாட்டா ஒரு 5 hours, half an hour தான் டிஃபரன்ஸ் தெரியுது. ஆனா வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி, அதே சமயம் அந்த அளவுக்கு குவாலிட்டி டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும்னா அதுக்கு டெடிகேட்டா நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ இதுதாங்க அந்த வீக் சொன்னேன் இல்லையா, இது நீங்க அந்த அன்பாக்சிங் அன்னைக்கு போட்டீங்களா, அதே தான் திருப்பி செமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன், வாங்கி ஒரு 1 week தான் ஆச்சு. இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்டேன், இது நீ கேட்டு பாரு சிவப்ரோ சஜஸ்ட் பண்ணது அப்படின்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அதாங்க இந்த ஓப்போ OnePlus ரியல்மி நல்லா பண்றாங்க. ஏன்னா ரியல்மில ரியல்மி என் ஃப்ரெண்டு ரியல்மி GT தான் வச்சிருக்கான், ஹைமோட் ஏத்தல, இன்பில்ட்டாவே ஒர்க் ஆகுது. இன்பில்ட்டாவே ஒர்க் ஆகுது. நான் ஸ்டார்டி பட்ஸ் 3 வச்சுதான், ஆனால் தொலைச்சிட்டான், பைக் போகும்போது கீழே விழுந்துருச்சு. ரெண்டாவது ரியல்மில ஏர், ஆமாமா ஏர் 6ஓ 7ஓ வச்சிருக்காங்க, அதுவும் கீழே உடஞ்சிருச்சு. பொன்முடி போகும்போது கேரளா போகும்போது அவங்க உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்ன கீழே விழுந்து. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 1 week முன்னாடி தான் 4900 ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் பெங்களூரில் 50 minutes வந்துருச்சு. ஏன்னா இது சரியான பில்டு குவாலிட்டிங்க, பில்டு குவாலிட்டி, தரமான பில்டு குவாலிட்டி. அது இல்லாம அவனோட GT60 வந்து கிரீன் கலர், ரெண்டு கரெக்டாக அழகாக மேட்ச் ஆச்சு. செம. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் Air 8க்கு பதில் நான் இப்போ பட்ஸ் 4 போனேன்னா கால் குவாலிட்டி பிளஸ் இந்த மியூசிக் குவாலிட்டி சொல்ல மாட்டேன் ப்ரோ, சூப்பரா இருக்கு. கால் குவாலிட்டில பிரச்சனையே கிடையாது. ஆமா, கால் குவாலிட்டி அதை போட்டு நடந்தெல்லாம் போயிருக்கேன். ரொம்ப அந்த பார்க் அந்த சைடு நடந்து போனாலும் சுத்தில சவுண்டு எதுவுமே கேட்கல. பட் 4 சரியான ஸ்பீடு, நல்ல காத்து. இப்பெல்லாம் பார்த்தோன்னா 45, அப்பா காத்து நல்லா மூஞ்சில வேற லெவல், நல்ல காத்து. எப்படி இருக்கு தம்பி? பரவாயில்ல ப்ரோ, நீங்க டிரைவிங்ல இருக்கீங்கன்னு தெரியுது, பட் ஆனா பெரிய நாய்ஸ் இல்ல. ஓகே, அது தெரிஞ்சு அவனடா, அவ்வளவு காத்து அடிக்குதுடா. அவ்வளவு காத்தெல்லாம் இங்க எனக்கு ஃபீல் ஆகல. 1-2 ஹாரன் சவுண்ட் கேக்குது அங்கங்க, பிங் பாங் அப்படின்னு, அவ்வளவுதான். புரியுது. இப்போ ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்டுச்சு, அது நான் தான் வேற யாரு, நான் தான். உனக்கு கிளியர் கால் ஆப்ஷன் இருக்கும்ல இப்போ? ஆமா உண்டு. இல்ல அது கிரேசியான ஆப்ஷனுங்க, அது நிஜமா எல்லா சைனீஸுமே மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல எனக்கு அந்த ஐபோனோட இதுதான் பெஸ்ட். அந்த மாதிரி ஐபோன்ல ஆக்சுவலா சூப்பரா இருந்தது, ஏன்னு தெரியல இப்போ திடீர்னு அதையும் மாத்தி விட்டாங்க. வாய்ஸ் ஐசோலேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா கிளியர் இப்ப இல்ல, கிளியர்னு இருக்கும் ப்ரோ, சவுண்ட்ல சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. நேத்து ஆக்சுவலா ஓப்போல ட்ரை பண்ணோம், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட பேச சொல்லி அவனுக்கு எதுவுமே கேட்கல. இதெல்லாம் லைவா நம்ம டெஸ்ட் பண்ணி கூட காட்டலாம்னு வெச்சுக்கேன், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அந்த கிளியர் வாய்ஸ். இந்த கிளியர் வாய்ஸ் மேல இருக்கு, இதுதான் இது வந்து ஆன்ல தான் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும். என்விரான்மெண்டல் நாய்ஸ் மட்டும் இல்லங்க, அது எப்படி அது மட்டும் இல்ல, பக்கத்துல இருந்து நான் வந்து சாப்பிட்டு பேசிட்டு போது கை கழுவுற தண்ணி கூட கேட்காது, எதுவுமே கேட்காது. இது வந்து அல்டி ஆப்ஷனு, ரொம்ப நல்ல விஷயம் தான். மெஜாரிட்டியா க்ரௌடட் ஏரியால இருந்து கால் பேசுறவங்க சூப்பரா கேட்காது. நம்ம என் வாய்ஸ் பண்ணாலும் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், அதெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ அதாங்க மொத்தம் நீங்க யாராவது வந்து OnePlus டிவைஸோ ரியல்மியோ ஓப்போ வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அந்த லோ லேட்டன்சியும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா, மற்ற போன்ஸ்ல வந்து லோ லேட்டன்சி அந்த அளவுக்கு இருக்காது, பட் மியூசிக் குவாலிட்டி அல்ட்டிங்க. நீங்க கேமிங் மோட் ஆப்ஷனும் அதுல இன்பில்ட்டா இருக்கும், அது நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. செம பட்ஸ். ஸோ பேட்டரி லைஃப், கால் குவாலிட்டி, முக்கியமா மியூசிக்காக அப்படிலாம் பார்க்கும்போது அண்டர் 5000ல ஒரு நல்ல பட்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல பட்ஸ் 4 இருக்கும். 2 பட்ஸ் இருக்கு, OnePlus ஃபேமிலில இருக்கு, எல்லாம் யூஸ் பண்றாங்க. அந்த ரெண்டுமே சூப்பர் பட்ஸ் தான், அது நம்ம தனியா பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேரை பத்தி. ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, சந்துரு. பார்க்கலாங்க. பாய்.